கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் பிற சேர்க்கையில் யோவான் நற்செய்தி, இன்றைய நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. அதில் திருத்தூதர் பேதுருவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள உரையாடல் இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகத்தில் எந்த பொருளை வாங்கினாலும், அது விளம்பரம் கொடுத்தாலும் கீழே ஒரு கேப்சர் போடுவாங்க. என்னென்னா, கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது. இப்போ நம்ம மொபைல் பயன்படுத்துகிற பொழுது ஒரு சில ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது டு யூ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. போடுகிற பொழுது அதை நாம் ஏற்றுக்கிறோம். அதில் தீமை இருந்தாலும் நன்மை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு நாம் கட்டுப்படுகிறோம். அப்படி கட்டுப்படுகிற பொழுது நாம் அவருடைய செயல்பாட்டில் இருக்கிறோம். அதே வேளையில் எந்த ஒரு அந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பொழுது அது உண்மையானதாக இருக்கிறது. இப்போ நிபந்தனையற்ற அன்பு என்று நாம் சொல்லுகிறது பொதுவாக பரவலாக அன்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம். நிறைய பேசலாம், எழுதலாம், கவிதைகள் எழுதலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த அன்புக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க முடியுமா? எல்லாரும், நானும் மணிக்கணக்காக பேசலாம், நீங்களும் பேசலாம், அட்வைஸ் பண்ணலாம், நிறைய பேர் இலவசமாக நிறைய பேசலாம். ஆனால் அந்த அன்புக்கு ஒவ்வொருவரும் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது, அந்த செயல் வடிவம் கொடுத்து அந்த அன்பை நிபந்தனையற்ற அன்பாக மாற்ற வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லுகிற பொழுது அதுதான் தியாகம், அதுதான் உண்மையான அன்பு, கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான அன்பு. அந்த அன்பைத்தான் இறைவனிடம் நாம் கொடுக்க வேண்டும், இறைவனிடம் பெற வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு திருத்தூதர் பேதுருவிடம் எதிர்பார்த்தார், நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாமும் பிறருக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாதாரணமாக அந்த அன்பை பற்றி அந்த கிரேக்க வார்த்தை பார்க்குறோம். அதாவது ஒரு சில வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த 3 வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் 3 வார்த்தை இருக்கிறது. அகாப்பே என்று சொல்லுவார்கள், அது தன்னலமற்ற அன்பு, தியாக அன்பு. 2வது ஃபிலோ என்று சொல்லுவார்கள் கிரேக்கத்தில், அது நண்பர்களிடையே உள்ள அன்பை பற்றி குறிக்கின்றது. 3வது ஈரோஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆண் பெண் இருவருக்கும் உள்ள ஈர்ப்பு, அப்படிப்பட்ட அன்பை சொல்லுவார்கள். இப்படி அந்த கிரேக்கத்தில் நமக்கு அன்பு, அதை பற்றி நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் கிரேக்கத்தில் இந்த 3 வார்த்தைகளில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நிபந்தனையற்ற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, 2வது நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பு, 3வது ஆண் பெண் இருபால் கூட ஒரு ஈர்ப்பான அன்பை இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார்கள் அந்த கிரேக்கத்தில். அதே வேளையில் இங்கு ஆண்டவர் இயேசு திருத்தூதர் பேதுருவிடம் உரையாடுகிறார். இது ஒரு நீண்ட, இதுக்கு முன்னாடி 3ஆம் முறையாக உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். காட்சியில் அங்கே மீன் பிடிக்க போகிறாங்க சீடர்கள், மீன் கிடைக்கல, அங்கே போடுங்கன்னு சொல்கிறாரு. நிறைய மீன்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரோடு உறவாடுகிறார், சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமும் தனிப்பட்ட விதத்தில் இன்றைய நற்செய்தியுடைய உரையாடல் அங்கே நடைபெறுகிறது. அப்போ நடைபெறுகிற பொழுது 3 கேள்விகளை, அதாவது ஒரே கேள்வியை 3 முறை கேட்கிறார் ஆண்டவர் இயேசு. அதற்கு இணையாக பேதுருவும் ஒரே பதிலை 3 முறை சொல்லுகிறார். 3 முறை ஒரே கேள்வி, 3 முறை ஒரே பதில். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசுடைய எதிர்பார்ப்பு என்ன? நிபந்தனையற்ற அன்பாக அதாவது பேதுருவிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்ன, அதாவது யோவானின் மகன் சீமோனே, நீ அன்பு செலுத்துகிறாயா, அன்பு செலுத்துகிறாய் என்ற கேள்வியை கேட்டு, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று முதல் முறை சொல்கிறார். முதல் முறை அவர் கேட்கிற பொழுது அவர் தியாகம் நிறைந்த அன்பை உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆனால் பேதுருவுடைய பதில் ஒரு நண்பனை போல நான் அன்பு செய்கிறேன் என்ற பதில் அங்கு வருகிறது. மீண்டும் 2வது முறை அதே கேள்வியை, யோவானின் மகன் சீமோனே, என் அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை கேட்கிற பொழுது, ஆடுகளை மேய் என்று மீண்டும் ஆண்டவர் இயேசு பற்றி அப்பவும் ஒரு நண்பன் போலத்தான் அந்த பதிலை சொல்லுகிறார் பேதுரு. 3வது முறையாக
ஆண்டவர் இயேசுவே இறங்கி வருகிறார். முதல்ல நிபந்தனையற்ற அன்பு பேதுருவிடமிருந்து எதிர்பார்க்கிறார், ஆனால் ஒத்து வரலை. இரண்டாவதும் எதிர்பார்க்கிற ஒத்து வரல. மூன்றாவது ஆண்டவர் இயேசுவே இறங்கி வர்றார். இறங்கி வருகிற பொழுது அவரும் ஒரு நண்பனை போல அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த இறங்கி வந்து பேதுருவை தேத்துகிறார். ஏனென்றால் பேதுரு அச்சத்தில் கலக்கத்தில் இருந்த அந்த நபர் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு கொண்டு வருகிறார். இப்படி ஒரே கேள்வியை 3 முறை கேட்டு அதற்குரிய பதிலை அவர் எதிர்பார்க்கிற பொழுது நண்பன் போல அந்த அன்பை கடைசியில் ராயப்பர் கொடுக்கிறார். பிறகு ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே 2ஆம் பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். அதாவது பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார். அதாவது இளைஞனாக இருக்கின்ற பொழுது உன்னை கட்டி உனக்கு விருப்பமுள்ள இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட உண்மையான நிபந்தனை அற்ற அன்பை பேதுரு கொடுப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே கூட்டிட்டு காண்பிக்கிறார். இந்த நற்செய்தியிலே 2ஆவது பகுதியில் அதைத்தான் அவர் கொடுத்தார். துவக்கத்தில் அன்பற்ற நிலை இருந்தது, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் படிப்போம், யார் பிரிந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன அடுத்த கணமே ஆண்டவர் இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். அப்படி மறுதலித்த அவர் உள்ளத்தில் தயக்கம், பயம், அச்சம், நம்மளே எது செஞ்சிருவாங்களோ என்ற அச்சம். ஆனால் பிறகு அவர் இதிலிருந்து மாற்றத்தை கொணர்ந்து எப்பேற்பட்ட அன்பை, உண்மையான அன்பை ஆண்டவர் இயேசுவுக்காக அவரை முழுவதுமாக எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நிபந்தனையற்ற அன்பை ஆண்டவரிருந்து பெற்றார், பிறருக்கும் கொடுத்தார். பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட வாழ்வு என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கின்றான். அந்த அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருந்தது, நிரந்தரமாக இருந்தது. அப்பேற்பட்ட அன்பை அவர் இயேசுவிடமிருந்து பெற்றார், பிறருக்கும் கொடுத்தார். இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்ப்போம், பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் பட்டு நிறைய பேர் குணம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை அவை சுவைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அன்பை அவர் சுவைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் தான் இப்பேற்பட்ட செயல்பாடுகள் பேதுரு வாழ்வில் நடக்கின்றது. அப்பேற்பட்ட நிபந்தனையற்ற அன்பை இவர் கொண்டிருந்து, ஆண்டவர் மீது கொண்டிருந்து பிறருக்கு கொடுக்கிறார், கொடுத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இதே அன்பை இந்த நாளிலே நாமும் பிரபலித்து வாழ வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நமக்கு சொத்து சுகம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம். ஆனால் உன் மனசில் அன்பு இல்லைன்னா உண்மையிலே எதுவுமே இல்லை. வாழ்வு அதாவது வெறுமையாகவே தெரியும். அதைத்தான் பவுலடியார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுவார், இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், நம்பிக்கை கொண்டு இருப்பின், அதாவது மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம், பவர் இருந்து என்ன பிரயோஜனம், பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லா வசதிகளும் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அன்பு உன் மனசில் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை. இந்த அன்பைத்தான் இந்த நாளிலே உன் மனதில் நிபந்தனையற்ற அன்பாக ஆண்டவர் இயேசுவை நீ அன்பு செய். அந்த அன்பை நீ பிறருக்கு கொடு. அதுதான் உண்மையான வாழ்வு. அப்பேற்பட்ட உன்னதமான வாழ்வை இந்த நாளிலே நீ பெற்று வாழ, குறிப்பாக இந்த உலக வாழ்வு 3 நாள் தான். இந்த உலக வாழ்வு 3 நாள். நேற்று வாழ்ந்தோம், அது திரும்ப வராது. நேற்று வாழ்ந்தோம், அது திரும்ப வராது. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரம் அல்ல. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரம் அல்ல. 3வதாக, நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆக நேற்று வாழ்ந்த வாழ்வு திரும்ப வராது. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரமானது அல்ல. நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் நாம் எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்தோம். உண்மையிலேயே நான்
அன்பு செய்து வாழ்ந்தேனா? நிபந்தனையற்ற அன்பு செய்து வாழ்ந்தேனா? இறைவனின் அன்பை நான் சுவைத்தேனா? சுவைத்து நான் வாழ்ந்து பிறருக்கு கொடுத்தேனா? கொடுக்கின்ற தன்மையையும் கொடுக்கின்ற வரத்தையும் தொடர்ந்து அன்னை வழியாக இந்த திருப்பலிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.